ஜெபம் செய்வோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பும் இரக்கமுள்ள கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கின்ற தகப்பனே, மீண்டுமாக இந்த யூடியூப் சேனல் மூலியமாக உம்மை வழிபடுகின்ற ஒரு சூழல் இந்த நாளிலுமாக இந்த ஆராதனை துவக்கம் முதல் நிறைவேறலுமாக உம்முடைய பிரசன்னத்தால் கர்த்தர் நீர் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் உள்ளும் புறமான மேய்ச்சலை தாரன் தகப்பனே, நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழிநடத்தும். இயேசுவோடு மன்றாடுகின்றோம் கர்த்தாவே, ஆமென். ஆரம்ப பாடல் பாடப்படும். இரண்டாம் ஆராதனை முறைமை நாம் பின்பற்றுவோம். பக்கம் 76. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கின்ற ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் ஒளியா இருக்கிறார். அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுதல். பக்கம் 80. எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் ரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போல் மனிதனாக்கி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைகளுக்கும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஆகிய கடவுளே, உமக்கே காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்காற்பட்டு மௌனமாக்க நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். முதலாம் பாவ அறிக்கை நாம் யாவருமாக சேர்ந்து அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்களுடைய வழிகளை விற்று வழி அலைந்து போனோம்.
எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளே செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றமில்ல எங்களுக்கு இரங்கும். தப்பிதங்களை அறிக்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்த துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெரிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதிங்கள். ஆண்டவர் நாமும் துதிக்கப்படுவதாக. திருமறை பாடங்களை நாம் வாசிக்க கேட்போம். முறையாய் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 32 1 முதல் கடைசி வரை. எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறதோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடைக்க வைக்க மட்டும் நித்தம் என் கதறதினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாயிருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சியைப் போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பாக்கிய உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மரணமாயிருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். வாரினாலும் கடுவத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்டே சேராத புத்தி இல்லாத குதிரையைப் போலவும் கோவேறு கழுதை போலவும் இருக்க வேண்டாம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனை உண்டு. கர்த்தரை நம்பிக்கிறவனோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள் என்றார். என்பதிலே பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 31 முடிய. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும்போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராம் முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர்
அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்தில் இருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர், இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும் போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாக நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். பாடம் முடிந்தது. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வலையொலியின் வழியாக நடத்தப்படும் ஆராதனைக்கு என்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப வேத பாடம், அது அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 துவங்கி 8 வரை. தீத்து 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 துவங்கி 8 வரை. ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களுமா பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷன் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரிகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரமாக்கத்தக்கதாக அவர் தமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரமாய் பொழிந்தருளினார். இந்த வார்த்தை உண்மையுள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமும் மாணவைகள். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நிருபவேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய. யோவான் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்தில் இருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடைய தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன்
முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதித்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. நாம் யாவருமாக நம்முடைய கண்களை மூடி நாம் தலைகளை தாழ்த்துவோம், ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கின்றோம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். என் வாயின் வார்த்தைகளும் இந்த யூடியூப் சேனல் மூலியமாக உடைய வார்த்தைகளை கேட்கின்ற ஒவ்வொரு நபருடைய தியானம் எப்பொழுதுமாக உங்களுடைய சமூகத்தில் ஏற்படுவதாக அமையட்டும். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்குமாக வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இம்மட்டுமாக ஆசீர்வாதத்தின் பாதையிலே வழிநடத்திருக்கின்ற கர்த்தர் தொடர்ந்து உங்கள் யாவரையும் வழிநடத்த நான் ஆசிக்கின்றேன். பிரியமானவர்களே, கடந்த வாரத்திலே நாம் ஒரு சாக்கிரமந்தை ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் அது சாக்கிரமந்தாக இருக்கிறது. நாம் அது உடன்படிக்கை என்று பார்த்திருக்கின்றோம். இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற பொருளானது சாக்ரமெண்ட் ஆஃப் பேப்டிசம், ஞான ஸ்நானம் என்கின்ற ஒரு சாக்கிரமந்து. ஆக சாக்கிரமந்து என்ற பொழுது திருச்சபையின் கோட்பாடாக நாம் வைத்துக் கொள்கின்றோம். ஆனால் இந்த திருமுழுக்கு அல்லது ஞான ஸ்நானம் என்று நாம் சொல்லும் பொழுது அவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் உருவாக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து அதை நீங்கள் சகல ஜாதிகளும் போய் நீங்கள் சீஷராக்குங்கள் என்று நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு கட்டளையாக, ஒரு கடமையாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த ஞான ஸ்நானம் என்ற பொழுது அதன் கூறுபாடுகள், தன்மைகள் இன்ற காலகட்டத்திலே முழுமையாக அவைகளை நாம் விட்டவர்களாக, இன்று ஞான ஸ்நானம் என்பது ஒரு பெரிய ஒரு சர்ச்சையோ அல்லது விவாதத்துக்குரிய ஒரு காரியமாக மாறி இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆக ஒரு சிலரை நாம் பார்க்கும் பொழுது முழுக்க ஞான ஸ்நானத்தை எடுக்கணும், தெளிப்பு ஞான ஸ்நானம் சிஎஸ்ஐல இருக்கிறது, அது சரி கிடையாது, அல்லது அது சிறு வயதில் கொடுக்கின்றார்கள். ஞான ஸ்நானம் என்றால் ஞானம் வந்த பிறகு ஸ்நானம். பிரியமானவர்களே, ஞான ஸ்நானம் என்கின்ற ஒரு வார்த்தை அது ஒரு வகையான இந்தியாவில் இருக்கின்ற சம்ஸ்கிருத சொல்லோடு இணைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சொல்லாக, அந்த மரபுகள் அவர்களுடைய கலாச்சாரத்தோடு நாம் சொல்லுகின்ற ஒரு காரியம் ஞான ஸ்நானம். ஆனால் தமிழாக்கத்திலே நாம் பார்க்கும் பொழுது பேப்டிசம், கிரேக்க வார்த்தை பேப்டிசம் என்று சொல்லும் பொழுது முழுகுதல், அப்போ திருமுழுக்கு என்று இன்று நாம் சொல்லுகின்றவர்களாக இருக்கின்றோம். அந்த மூழ்குதல் என்று நாம் பார்க்கும் பொழுது அப்போ என்னன்னா, ஒரு மனிதன் உள்ளே தண்ணீருக்குள்ளே சென்று வர வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து இருக்கிறது. அப்போ என்ன ஒரு பேப்டிசம் இருந்தது யாருக்கு தெரியாது. கொர்நேலியு வீட்டிலே பேதுரு ஞானஸ்நானம் கொடுக்கின்றார். எத்தனை நபர்கள் கொடுக்கின்றார்? சுமார் 3000 பேர்களுக்கு அவர் ஞானஸ்நானம் கொடுக்கின்றார். அப்போ எங்க தண்ணி இருந்திருக்கும்? ஓடுற தண்ணியில தான் கொடுத்தாங்களா? அப்போ கொர்நேலியு வீட்டில இருந்து வேறு இடத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார்களா? அல்லது ஏதாவது ஓடுகின்ற தண்ணீர் அங்கு கொர்நேலியு வீட்டின் அருகாமையில் இருந்ததா? அல்லது பழைய காலத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஈசோப்பினால் சுத்திகரிப்பு என்கின்ற ஒரு கலாச்சாரம், அந்த ஒரு காரியம். அப்போ இந்த ஈசோப்பினால் சுத்திகரிக்கப்பட்டது போன்ற ஒரு ஞான ஸ்நானத்தை உடையவர்களாக, ஒரு தண்ணீரை தெளிக்கின்ற ஒரு மரபை உடையவர்களாக இருந்தார்கள் நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரிகிறது, 3000 பேருக்கு ஞான ஸ்நானம். யோசித்து பாருங்களேன், இன்னைக்கு ஒரு 100 பேருக்கு ஞான ஸ்நானம் நம்ம கொடுக்கணும்னாலுமே அது ஒரு நீண்ட ஒரு செயலாக இருக்கிறது. அப்போ 3000 பேர்னா எத்தனை நாளைக்கு அவர் சேர்த்து ஞான ஸ்நானம் கொடுத்திருப்பார் தெரியாது. ஆனால் பிரியமானவர்களே, இந்த ஒரு
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு கருத்தோடு வைத்திருக்கின்ற இந்த ஞானஸ்நானத்தை இன்று நாம் என்ன செய்திருக்கின்றோம் என்றால் இட் ஹஸ் பிகம் இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் இல்லையா. அது இன்னைக்கு வந்துட்டு என்னன்னா அதை நாம் நிர்வாகமாக்கப்பட்ட ஒரு காரியமாக நாம் வைத்துக் கொள்கின்றோம். அப்போ குறிப்பாக சிஎஸ்ஐல நாம் பார்க்கும் பொழுது இந்த ஞான ஸ்நானம் என்று சொல்வதை காட்டிலும் இப்பொழுதெல்லாம் ஒரு என்ன ஃபேஷன் கூட தெரியல, என்னன்னா கிறிஸ்டியனிங் கிடையாதுங்க. சிஎஸ்ஐல கொடுப்பது, பேர் வைப்பது, நேமிங் செரமனி அது கிடையாது. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துக்களாக உங்களுக்கு நாங்கள் ஞான ஸ்நானம் கொடுக்கின்றோம். உங்களுக்கு பிள்ளைகளுக்கு நாங்கள் ஞான ஸ்நானம் கொடுக்கின்றோம். அப்ப பிள்ளைகள் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு அறிவு இருக்கிறதா என்றால் பெற்றோராகிய நீங்கள் அவர்களுக்குரிய ஒரு பொறுப்பை எடுத்துக் கொள்கின்றோம் என்று நீங்கள் சொல்லுகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆக இந்த ஒரு தன்மைகள் இவைகளை நாம் என்னன்னா உணர்ந்து நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்போ ஞான ஸ்நானம், தெளிப்பு ஞான ஸ்நானம், முழுக்க ஞான ஸ்நானம், அந்த விவாதம் வேண்டாம். அப்போ ஞான ஸ்நானம் என்றால் அதனுடைய தன்மைகள் இல்லையா. அப்போ ஏன் ஞான ஸ்நானம் கொடுக்கப்பட வேண்டும்? பிரியமானவர்களே, நாம் வாசிக்க கேட்ட பகுதிகளில் 3 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த ஞான ஸ்நானம் என்றால் என்ன? அப்போ நம்முடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு ஞான ஸ்நானம் என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே பேதுரு சொல்லுகின்றார். 1 பேதுரு 3:21 நாம் பார்க்கும் பொழுது இது பாவத்தை கழுவுகின்ற ஒரு காரியம் அல்ல, மாறாக கர்த்தருடைய சமூகத்திலே நான் மன்றாடுகின்றேன், என்னுடைய அந்த நல்ல ஒரு தன்மைகள் உடையவர்களாக நற்கிரியைகள் என்னுடைய மைண்ட்ல இருக்கணும், குட் கான்சைன்ஸ் இல்லையா. இன்னைக்கு நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக கடவுளுடைய சமூகத்திலே மன்றாடுகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது யோவான் ஸ்நானகனுடைய ஞான ஸ்நானத்தை குறித்து பேசுகின்றார்கள். அது என்ன ஞான ஸ்நானம்? மனம் திரும்புதலுக்கான ஒரு ஞான ஸ்நானமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது அநேக நேரத்திலே இந்த அப்போஸ்தலர் 2:38 நாம் வைத்து அப்போ பரிசுத்த ஆவியானவரை பெறுவதற்கான ஒரு ஞான ஸ்நானம். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு அந்நிய பாஷையில் பேசுகின்றார்கள். ஆக பிரியமானவர்களே, ஆனால் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்படுகிறது என்றால், அங்கு பேதுரு பேசும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்திலே அவர்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவர்கள் அந்நிய பாஷையில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுதுதான் பேதுரு சொல்லுகின்றார், கர்த்தர் அந்த பரிசுத்தாவின் வரத்தை கொடுத்த பிறகு தண்ணீரால் ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு ஏன் தடை? யார் தடை செய்வது? இவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று அவர் தண்ணீரால் இருக்கின்ற அந்த ஞானஸ்நானத்தை கொடுக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இன்னுமாக 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது அங்கு பழைய ஏற்பாட்டிலான ஒரு ஞானஸ்நானத்தை குறித்து அவர்கள் அந்த ஒரு காரியத்தை முன்வைக்கின்றார். அப்ப என்ன? மோசேவின் நிமித்தமாக எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று வந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஞானஸ்நானம். அது எப்படிப்பட்ட ஒரு ஞானஸ்நானம்? மேகங்கள் மூலமாக, சமுத்திரத்தின் மூலமாக, இந்த ஜலத்தின் மூலமாக அவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆக இப்படியான கருத்துக்களை வைத்து நாம் பார்க்கும் பொழுது ஞான ஸ்நானம் என்றால் என்ன? கிறிஸ்துக்குள்ளாக இருக்கின்ற ஒரு வாழ்க்கை, ரட்சிப்பின் வாழ்க்கை. ஆக ரட்சிப்பு என்று நாம் சொல்லும் பொழுது அநேக நேரத்தில் நாம் இந்த பாவத்திலிருந்து விடுதலை. அப்ப எத்தனை நாளைக்கு நம்ம தினந்தோறும் பாவத்திலிருந்து விடுதலை குறித்து பேசிக் கொண்டு இருக்கின்றோம். ஆனால் அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் சொல்லுகின்றார்,
என் சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அப்போ ஒரு நிறை வாழ்வை குறித்து இயேசு கிறிஸ்து பேசுகின்றார். இங்கு ஞான ஸ்நானம் என்று நாம் பார்க்கும் பொழுது ஒரு நிறைவான ஒரு காரியம். 3 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். முதலாவதாக சோசியல் லிபரேஷன், விடுதலை. எதிலிருந்து ரட்சிப்பு? சமூக அமைப்பில் இருக்கின்ற அடிமைதனத்திலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சிக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். நேற்று தினத்திலே நாம் இந்த சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடியவர்களாக இருக்கின்றோம். பிரியமானவர்களே, அவ பாருங்களேன், கர்த்தர் மனிதன் அடிமைப்படுவதை அவர் விரும்புவது கிடையாது. அப்போ சுதந்திரத்தை கொடுக்கின்ற ஆண்டவர், விடுதலையை கொடுக்கின்றார். எகிப்தின் அடிமைதனத்தில் இருக்கின்ற மக்களை விடுவித்து நான் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சொன்ன ப்ராமிஸ் பண்ண அந்த பாலம் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்தை நான் உங்களுக்கு கொடுக்க போகின்றேன். பாருங்களேன், அப்போ அந்த ஒரு செயலின் நிமித்தமாக ஒரு விடுதலை பயணம் இருக்கிறது. இந்த எகிப்தின் அடிமைதனத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற்று செல்லுகின்றார்கள். ஆக இந்த விடுதலை என்ற பொழுது இந்த லிபரேஷன் அல்லது ரட்சிப்பு, அப்போ சமூக ரீதியான ஒரு ரட்சிப்பு எப்படியாக இருக்கிறது? நாம் இந்த சமூகத்திலே நாம் அடிமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அப்போ இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைதனத்தின் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கிருந்து கர்த்தர் விடுவிக்கின்றார். அப்போ விடுதலை பெற்று அந்த 10 வாதைகளுக்கு பிறகு அவர்கள் புறப்பட்டு போகின்றார்கள். அந்த ஒரு இடத்திலே அவர்கள் தங்கியிருக்கும் பொழுது வாசிக்கட்ட திருமறை பகுதி யாத்திரையாகமும் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிற செய்தி என்னவென்றால், அங்கு பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டதாக, பார்வோனுடைய ஆர்மி ரதங்களோடு அவர்கள் இஸ்ரவேலரை பின்தொடருகின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது கர்த்தர் அதிசயமான காரியங்களை செய்து இஸ்ரவேல் மக்களை வழிநடத்துகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ என்னன்னா, கர்த்தருடைய செயல்பாடுகள் 18ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது எகிப்தின் ஜனங்கள் கர்த்தருடைய வல்லமையை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரைகளாலும் மகிமைப்படும் பொழுது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அப்போ கர்த்தருடைய வல்லமை நம் மீது இருக்கிறது. கர்த்தர் நாம் அடிமைப்படுவதை விரும்புவது கிடையாது. அவர் நமக்கு விடுதலை கொடுக்கின்றார். ஆக இந்த சமூக ரீதியாக நாமுமாக கூட அநேக கடின பாடுகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு கரப்ஷன், பெரிய ஊழல், எங்கு பார்த்தாலும் ஊழலை நாம் பார்க்கின்றோம். இந்த ஒரு சமூக ஒரு காரியத்திலிருந்து, ஒரு தீமையிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் கர்த்தருடைய வல்லமைக்கு நம்மையே நாம் அர்ப்பணிக்க வேண்டும். இன்று அநேக காரியங்கள் நாம் இப்படிப்பட்ட காரியங்களுக்காக ஜெபிப்பதில்லை. இனியாவது நீங்கள் ஜெபித்து பாருங்கள். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய வல்லமை செயல்பட வேண்டும். நம்முடைய விசுவாசம் யார் மீது? கர்த்தர் மீது இருக்கின்ற விசுவாசம், அவருடைய வல்லமை, நம்முடைய விசுவாசம் இரண்டும் இணையும் பொழுது சமூக ரீதியான விடுதலை நாம் பெற்றுக் கொள்கின்றோம். ஆக இந்த கொரோனா வியாதியா இருக்கட்டும், கரப்ஷனாக இருக்கட்டும், இன்னைக்கின்ற ஒரு வகையான மைனாரிட்டிஸ்க்கான ஒரு பயம் இருக்கின்றது. இன்று இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள், மற்ற சமயத்தினர் ஆக இப்படியாக பிரித்து ஆளப்படுகின்ற ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம். இவர்கள் அவர்களை குற்றப்படுத்துகின்றார்கள், அவர்கள் இவர்களை குற்றப்படுத்துகின்றார்கள். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சமூக தீமையிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் கர்த்தரை விசுவாசிங்கள், கர்த்தருடைய வல்லமை செயல்படட்டும் என்று காத்திருங்கள். கர்த்தர் அதிசயமான காரியங்களை செய்வார். இந்த பிரிட்டிஷ் அந்த ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கின்ற கர்த்தர் இந்த சமூக ரீதியான அழுத்தங்களிலிருந்து நிச்சயமாக கர்த்தர் நம்மை விடுவிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை.
அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது இந்த ஸ்பிரிச்சுவல் லிபரேஷன், சோசியல் லிபரேஷன் இல்லையா? அப்போ அடுத்ததாக ஸ்பிரிச்சுவல் லிபரேஷன், இது நாம் அனைவரும் அதிகமாக பேசப்படுகின்ற ஒன்று காரியம். இன்னைக்கு ரட்சிப்புனா ஸ்பிரிச்சுவல் லிபரேஷனை குறித்து தான் நாம் பேசுகின்றதாக இருக்கின்றோம். அதில் சற்று நாம் ஆழ்ந்து உண்மையான ஒரு காரியம், அதை நாம் திருமறை சார்ந்து தெரிந்து கொள்வது மிக மிக அவசியமாக இருக்கிறது. இங்க நாம் பார்க்கும் பொழுது யோவான் 3ஆம் அதிகாரம், யோவான் 3ஆம் அதிகாரத்திலே நிக்கோதேமு என்கின்ற ஒரு நபர், அந்த நிக்கோதேமு இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும்படியாக இருட்டிலே வருகின்றார். பகல்ல ஏன் வருதுன்னாக்கா, பகல்ல பகிரங்கமாக வந்து இயேசு கிறிஸ்துவை சந்தித்து அல்லது இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதே இயேசு கிறிஸ்துவோடு கூட தன்னுடைய அடையாளம் இருக்கும், தன்னுடைய யூத அடையாளத்தையோடு வாழ்கின்ற ஒரு நிக்கோதேமு. ஆனால் உள்ளார்ந்து பார்க்கும் பொழுது எங்கோ ஒரு இடத்தில் இயேசு கிறிஸ்து மீது அவருக்கு ஒரு பற்று இருக்கிறது, ஆனால் அதை வெளியிலே சொல்வது கிடையாது. இந்த நிக்கோதேமு என்ன செய்கின்றார் என்றால், இரவிலே இயேசு கிறிஸ்துவை வந்து சந்திக்கின்றார். அப்போ இரவிலே சந்திக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுக்கு சொல்றாரு, ஒரு மனிதன் மீண்டுமாக பிறக்க வேண்டும், பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. அப்போ உடனடியாக நிக்கோதேமு கேட்கின்றார், ஒரு தாய் வயிற்றுக்குள்ளாக மீண்டுமாக எப்படி சென்று பிறப்பது? ஆக இயேசு கிறிஸ்து தெளிவு செய்கின்றார், அப்படி அல்ல. அவர் சொல்லுகின்றார், மீண்டும் பிறப்பது என்பது நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். அப்போ மறுபடியும் பிறப்பது, மீண்டும் பிறப்பது. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், நான் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் சொல்லும் பொழுது அதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கின்றாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்திற்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவினால் பிறந்தவனெவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றான். அப்போ ஜலத்தினால் பிறப்பது என்பது நம்முடைய பிறப்பாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, யோவான் ஸ்நானகனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அது மனம் திரும்புதலுக்கான, அது மட்டுமல்ல பகிரங்கமான ஒரு அறிக்கை, அப்படியாக ஒரு ஞான ஸ்நானம். ஆனால் இங்கு ஆவிக்குள்ளாக பிறப்பது என்று நான் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, ஒரு மனிதன் தன்னுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகத்திலே அவன் விடுதலை பெற வேண்டும். அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவன் ஒரு விடுதலை வாழ்க்கை அவன் வாழ்வதை கர்த்தர் விரும்புகின்றார். அப்ப நம்ம பார்க்கிறோம் என்னன்னா, 8ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம், இந்த மீண்டும் பிறப்பது என்ன? லூசிங் யோர் ஐடென்டிட்டி. பிரியமானவர்களே, இந்த ஆன்மீகத்தில் இருக்கின்றவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் என்று நாம் சொல்லுகின்றோம். அப்போ பரிசுத்த ஆவி பெற்ற மாத்திரத்திலே அந்நிய பாஷை பேச வேண்டும் என்று அதில் ஒரு டேக் இணைக்கப்படுகிறது. ஆனால் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கும் பொழுது உங்களுக்குள்ளாக இருக்கின்ற ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்துகின்றார். அதை முற்றிலுமாக நாம் மறந்து போகின்றோம். அருமையான தேவனுடைய சின்னமே, ஒரு சின்ன ஒரு காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது என்னன்னா, இந்த ஒரு யூடியூப் சேனல் மூலியமாக நாம் இந்த சண்டே வர்ஷிப் இல்லைங்களா, சபையாருக்கு போடுகின்ற ஒரு சூழல். ஆனால் சிஎஸ்ஐ இம்மானுவேல் திருச்சபையினர் எத்தனை குடும்பங்கள் இதை பார்க்கின்றீர்கள்? ஒருவேளை இதை காட்டிலும் வேறு திருச்சபையில் இருக்கிற ஒரு ஆராதனை உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை பார்த்து செல்லுகின்ற ஒரு சூழல். ஆனால் பிரியமானவர்களே, அட்லீஸ்ட் செக்ரட்டரியுடைய அனௌன்ஸ்மெண்ட், நம்ம சர்ச் உடைய நிலவரம் என்னவாக இருக்கிறது, அதை கூட ஒரு சிலர் பார்க்காமல் இருப்பது ஒரு வருத்தமான ஒரு செய்தியாக இருக்கிறது. ஏனென்றால் உங்களுக்கு சபையை குறித்ததான ஒரு கவலை இல்லை. அப்போ உங்களுக்கு இருப்ப என்ன கவலையாக இருக்கிறது என்றால், பிஷப் காட்டன்ல காலேஜ் அல்லது ஸ்கூலில், பாய்ஸ் ஸ்கூல்ல, கேர்ள்ஸ் ஸ்கூல்ல உங்களுடைய பிள்ளைகளுக்கு சீட் வேணும், அவ்வளவுதாங்க.
பிரியமானவர்களே, இதற்காக ஒரு ஞான ஸ்நானம் அப்படியாக அல்லாமல் ஒரு உண்மையான ஒரு ஞான ஸ்நானம், கிறிஸ்துக்குள்ளாக இருக்கின்ற ஒரு வாழ்க்கை. என்னுடைய பிள்ளைகளை நான் கிறிஸ்துக்களாக வளர்க்க போகின்றேன். அப்போ சிஎஸ்ஐ திருச்சபைகளில் ஆவியில்லை அனல் இல்லை என்று சொல்லி இன்னொரு திருச்சபைகளுக்கு சொல்லுகின்ற அநேகர் இருக்கின்றீர்கள். ஏன் ஒரு மாய்மாலம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது? நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஒரு வருஷத்திற்கு உங்களுடைய பிள்ளைக்கு ஒரு 50,000 rupees உங்களுக்கு சேவிங்ஸ். அது ஒரு 50,000க்கு நம்முடைய ஆன்மீகத்தை நாம் விற்று கொடுக்கின்றோமா அல்லது விட்டு கொடுக்கின்றோமா, விற்று போடுகின்றோமா? நீங்க தான் கேட்டுக்கணுங்க. ஒருவேளை ஒரு எதிர்பார்ப்போடு திருச்சபைக்கு வருகின்றவர்களாக இருப்பீர்களானால் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் கர்த்தர் சொன்ன அந்த திருமுழுக்கு, இந்த பேப்டிசம், அது வேறாக இருக்கிறது. அது உண்மையான ஒரு ஆன்மீகத்தை உடையவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அப்போ நிக்கோதேமுவோடு கூட இயேசு கிறிஸ்து பேசும்போது சொல்றாரு, இந்த காற்றை பார், அது எந்த இடத்துல இருந்து வருகிறது, எங்க போகிறது, இட் டசன்ட் ஹாவ் எனி ஐடென்டிட்டி. அதுக்கு என்ன ஒரு அடையாளமும் கிடையாது. ஒருவேளை அந்நிய பாஷை பேசுறாங்க, வர்க்கத்தை சார்ந்தோ ஊரை சார்ந்தோ நம்முடைய ஜாதியை சார்ந்தோ நாம் பேசுகின்றவர்களாக இருக்கின்றோம் என்றால் யோசித்து பாருங்க. We are not losing our identity, but God wants us to lose our identity. உங்களுடைய அடையாளத்தை விட்டு கொடுங்கள் என்று சொல்றார். அப்போ காற்று எங்கிருந்து வருகிறது, எங்கு போகிறது தெரியாது. அப்படிதான் பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பிறகு நம்முடைய ஐடென்டிட்டி இல்லாம கர்த்தர் நம்மை வழிநடத்துகின்றார். எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களை போஷித்து வழிநடத்துகின்றார் என்கின்ற விசுவாசம் உடையவர்களாக இருங்கள். அப்பொழுதுதான் ஒரு உண்மையான ஒரு ஆன்மீக விடுதலை. ஏனென்றால் ஐ எம் லூசிங் மை செல்ஃப், நான் சிறுக வேண்டும், எனக்குள்ளாக கர்த்தர் பெருக வேண்டும். அந்த பாட்டு மட்டும் இல்ல, அப்படியாக வாழுங்கள். அதுதான் உண்மையான ஒரு ஆன்மீகமாக இருக்கிறது. ஆக ஆன்மீகம் என்ற பொழுது மீண்டுமாக நான் சொல்ல விரும்புகின்றேன், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை மறக்கவே மறக்காதீங்க. ஏனென்றால் தெளிவாக சொல்லப்படுகிற காரியம், ஞானஸ்நானம் பெறல, அதற்கு முன்னதாக பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது வந்தார். அவர்கள் அந்நிய பாஷை பேசினார்கள். அப்பொழுது யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் நிர்ணயிக்கின்றாரோ அவர்களுக்கு அதது போய் சேரும் நிச்சயமாக. அந்த ஒரு காரியத்தை நாம் மனதில் வைத்து கிறிஸ்துக்குள்ளாக நாம் வாழ கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை வழிநடத்துவார். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது இந்த மன ரீதியான ஒரு லிபரேஷன், த சைக்காலஜிக்கல் லிபரேஷன் என்று நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். அப்ப இந்த சைக்காலஜிக்கல் லிபரேஷன் என்னன்னா, நம்முடைய மனது அநேக காரியங்களை அதற்குள்ளாக வைத்திருக்கிறது. அநேக காரியங்கள் உடையவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதனால் பல சிக்கல்கள் இருக்கிறது. ஒரு மனிதன் ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம், இந்த சமூக அமைப்பிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கலாம், நல்ல திருமறை படிக்கின்றவர்களாக இருக்கலாம். ஆனால் இங்கு ஒரு இடத்துல நம்முடைய சிந்தனை கர்த்தருக்கு நேராக நாம் கொடுப்பது கிடையாது என்று நாம் பார்க்கின்றோம். அதிலிருந்து விடுதலை பெறுவது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அப்போ இந்த ஞானஸ்நானம் பெற்ற பிறகு அப்போ சோசியல் லிபரேஷன் இல்லையா? அப்போ சமூக ரீதியான ஒரு விடுதலை, ஆன்மீக ரீதியான ஒரு விடுதலை, இன்னுமாக நம்முடைய மன ரீதியான ஒரு விடுதலை. நம்முடைய மனசு கர்த்தரோடு கூட இணைந்திருக்கிறதா என்று நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் வாசிக்கிட்ட தீத்து 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நாம் பார்க்கும் பொழுது மிக சிறப்பாக சொல்லப்படுகிறது. என்னன்னா, ஏனெனில் முற்காலத்தில் நாமும் புத்தியீனரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கின்றவர்களும். அப்போ புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கின்றவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவர் சொல்லுகின்றார், பலவித இச்சைகளுக்கும்
இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களாகும். நம்ம பல வகையான ஒரு பேராசை, இச்சைகளுக்கு, இன்பங்களுக்கு, இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கு அடிமைப்பட்டவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம், இருக்கின்றோம். துர்குணத்தோடு, பொறாமையோடு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு இந்த காரியங்கள் நம்மை விட்டு போக வேண்டும். யோசித்து பாருங்களேன், இவைகள் இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? துர்குணம் நமக்குள்ளாக காணப்படுகிறது, பொறாமை காணப்படுகிறது. ஐயோ, அவங்க மட்டும் அந்நிய பாஷை பேசுறாங்களே, பெருமை காணப்படுகிறது, நான் அந்நிய பாஷை பேசுகிறேனே. அப்படியாக அல்லாமல் அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு நமக்குள்ளாக இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாமல் போய்விட வேண்டும். பகைக்கப்பட்டவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கின்றவர்களுமாய் இருக்கின்றோம். ஆக பகைக்கப்பட்டவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கின்றவர்களாக இருக்கின்றோம். இப்படிப்பட்ட தீய குணங்களிலிருந்து நீதியின் பிள்ளைகளாக, நியாயத்தின் பிள்ளைகளாக, நம்முடைய கிரியைகள், நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல். அப்போ கர்த்தர் ஏதோ நான் பரிசுத்தவான் என்பதற்காக என்னை ரட்சிக்கவில்லை, மாறாக கர்த்தருடைய இரக்கம் பெரிதாக இருக்கிறது. ஆகியால் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கின்றார். நம்மை தள்ளிவிடாமல் இந்த தீமையான காரியங்கள் இருந்தும் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கின்றார். 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகின்றார், ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ரட்சிப்பின் வாழ்க்கை. நான் ரட்சிக்கப்பட்ட நாள் என்று நீங்கள் சொல்லும் பொழுது அந்த நாளிலிருந்து ஒவ்வொரு நாளுமாக கிறிஸ்துவோடு கூட நெருங்கிய ஒரு தொடர்பு, அனுபவங்கள் நமக்கு தேவைப்படுகிறது என்று நாம் பார்க்கின்றோம். 8ஆம் வசனத்தை வாசித்து நான் முடித்துக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த தீத்து 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, இந்த வார்த்தை உண்மையுள்ளது, தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்றார். அப்ப எப்படியாக நாம் இருக்க வேண்டும்? விசுவாசம் உள்ளவர்களாக, நற்கிரியைகளை செய்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கும் பொழுது நற்கிரியைகளை செய்யுங்கள். அந்த நற்கிரியைகள் தான் உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக இருக்கின்றவை என்று திருமறை சொல்லுகிறது. அப்போ அப்படியாக 8ஆம் வசனத்தை இப்படியாக முடிப்பார்கள், இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமும் மாணவைகள். ஆக வாட் இஸ் யூஸ்ஃபுல், வாட் இஸ் ப்ராஃபிட்டபிள்? நீங்கள் செய்கின்ற நற்கிரியைகள். நம்ம ஒரு நபர் சாகும் பொழுது இந்த சவத்தை இந்த குழியில வைத்த பிறகு சொல்லுகின்ற ஒரு காரியம், இவர்களோடு இவருடைய நற்கிரியைகள் போகிறது. அருமையான தேவனுடைய சின்னமே, இந்த உலகத்துல நாம ஒன்னும் கொண்டு வந்தது கிடையாது, கொண்டு போவதும் ஒன்றும் கிடையாது. ஆனால் உங்களோடு கூட கடந்து போவது உங்களுடைய நல்ல குணங்கள், குட் ஒர்க்ஸ், நற்கிரியைகள். ஆக நீங்கள் இந்த உலகத்திலே வாழும்போது, ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழும் பொழுது நற்கிரியைகளை செய்யுங்கள். அந்த நற்கிரியைகள் உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். இப்போ என்ன ஞானஸ்தானம் இதா அதா என்று வெறும் இதே ஒரு விவாதமாக நாம் வைத்துக் கொள்ளாமல், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன், என்னுடைய ஞானஸ்தானின் மீது எனக்கு விசுவாசம் இருக்கிறது, தெளிப்போ முழுக்கோ ஏதோ ஒண்ணுங்க, அவைகளை நீங்கள் விசுவாசிங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே திரியேக கடவுள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாம் ஞானஸ்நானம் பெற்றவர்களாக இருக்கின்றோம். ஆகையால் என் மீது பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னை எல்லா வகையிலுமாக என்னை விடுவித்து அவர் வழிநடத்துகின்றார். ஆக பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவர்களாக நற்கிரியைகளை செய்யுங்கள். தேவனுடைய வல்லமையை நீங்கள் உணர்ந்து அந்த வல்லமைக்குள்ளாக உங்களை நீங்கள் அர்ப்பணித்து அதிசயங்களை நீங்கள் காணுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். லூஸ் யுவர் ஐடென்டிட்டி. உங்களை நீங்கள் சிறுகப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நல்லாக பெருகுவார். தலைகளை தாழ்த்தி
ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கின்ற தகப்பனே, உடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி கர்த்தர் பாராட்டின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கேட்ட சத்திய வசனங்களை எங்களுக்குள்ளாக வைத்து எங்களுக்குள்ளாக இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் செயல்பட வேண்டுமாய், எங்களுக்குள்ளாக இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்த வேண்டுமாய், உமது வல்லமை நாங்கள் அறிந்தவர்களாக உம்முடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்துகின்றோம். இஸ்ரவேல் மக்களை விடுவித்தீர், அவனமாக்க எங்களையுமாக விடுவித்து வழிநடத்துகின்றீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நல்ல கிரியைகள் எங்களோடு கூட இருக்கின்றது. காற்றை போல எங்களுடைய அடையாளத்தை நாங்கள் மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நீர் விரும்புகின்றேன். உங்களுடைய சமூகத்தில் வரும் பொழுது எங்களை நாங்கள் தாழ்த்துகின்றோம். நாங்கள் சிறுக வேண்டும், நீர் பெருக வேண்டும், பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டும். நீரை யாவரையும் பொறுப்படுத்தி வழிநடத்தும் இயேசுவோடு மன்றாடுகின்றோம் கர்த்தாவே, ஆமென். திருமண அறிவிப்பு. திருமண அறிவிப்பானது நோட்டீஸ் போர்டில் போடப்பட்டிருக்கிறது. சபையினர் அதை பார்க்கும்படி நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது திருமணத்தில் இணைய காத்திருக்கின்ற வாலிப பிள்ளைகள், இந்த பிள்ளைகளுக்காக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள கர்த்தாவே, சாலமோனுக்காக, சுசித்ராக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். இந்த வாலிப பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய், உடைய கிருபை இந்த பிள்ளைகளை சூழ்ந்திருக்க வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். இந்த வாரத்திலுமாக கர்த்தாவே இருக்கின்ற திருமணத்திற்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். இந்த திருமண ஆராதனையில் உங்களுடைய பிரசன்னம் காணப்பட வேண்டுமாய், நீர் இந்த வாலிப பிள்ளைகளை ஆசீர்வாதம் கொடுக்கின்ற வாக்குறுதிகளை அவர்கள் திட்டமாய் பாதுகாத்துக் கொள்ளும்படி, கடைபிடிக்கும்படி கர்த்தர் நீர் உதவிச்சியும், அதை தொடர்ந்து இருக்கின்ற ரிசப்ஷன் அதிலுமாக உங்களுடைய கிருபை இருந்து எதுவும் குறைந்து போகாதபடி எல்லாவற்றையும் நிறைவாக கர்த்தர் நீர் தர வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். இருவரை சார்ந்திருக்கின்ற குடும்பத்தினர், பெற்றோருக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். இந்த திருமணத்திற்காக அவரவருடைய செயல்பாடுகள் போக்கிய வரத்தையும் கர்த்தர் நீர் பாதுகாத்து எந்த வகையான சுகவீனங்கள் தாக்காதபடி கர்த்தர் நீர் காத்துக்கொள்ள வேண்டுமாய், உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் பரத்திலிருந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். இறைவர்களை பொறுப்படுத்தி வழிநடத்தும் இயேசுவோடு மன்றாடுகின்றோம் கர்த்தாவே, ஆமென். திருச்சபையின் அறிவிப்புகள் அறிவிக்கப்படும். கிறிஸ்துக்குள் அருமையான திருச்சபையாரே, மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். குறிப்பாக இந்த அருமையான ஆராதனை யூடியூப் மூலமாக பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே விதமாக பரிபாடு குழு சார்பாக உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கடைசி வரை நீங்கள் பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். விசேஷமாக இன்று ஒரு 12 மணி அளவில் நம்முடைய பரிமாற்ற குழு கூட்டம் நடக்க இருக்கிறது. அதில் சில முடிவுகளை நாங்கள் எடுக்க இருக்கிறோம். குறிப்பாக நம்முடைய ஆராதனை எப்பொழுது நடத்த வேண்டும், எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதை குறித்து ஆலோசித்து உங்களுக்கு அதை யூடியூப் மூலமாக தெரியப்படுத்தியிருக்கிறோம். நீங்கள் தவறாமல் அதை பார்த்து அதன்படி செயல்பட உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஜெபத்தோடு காத்திருக்கும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கடந்த வாரம் ஏறக்குறைய ஒரு 20 பேர் நம்முடைய திருச்சபைக்கு வந்து ஜெபித்துக் கொண்டு போனார்கள். அந்த நாளிலே நமது ஆலயத்துக்கு கிடைத்த வருமானம் தேங்க்ஸ் ஆஃபரிங் 7,930 ரூபாய், சந்தம் மூலம் வந்த தொகை 44,250 ரூபாய், ஆர்வஸ்டியூ மிஸ்டர் சாம் பொன்னையா 4,700 ரூபாய், சர்ச் உண்டி அதன் மூலமாக வந்த தொகை 3,900 ரூபாய். ஆக மொத்தம் அந்த நாளின் வருமானம் 60,780 ரூபாய், 60,780. குறிப்பாக சந்தா தேங்க்ஸ் ஆஃபரிங் கொடுத்த ஒவ்வொருக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவனமாக இந்த வாரத்தில் நம்முடைய திருச்சபையர் யாரும் பிறநாளை காண இருப்பதை தெரிவிக்கின்றேன். அவளை வாழ்த்துங்கள். இன்னும் அநேக பிறநாளை காண நீங்கள் ஜெபத்தோடு இவர்களை வாழ்த்த உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். 16ஆம் தேதி மிஸ் மேர்லின் சான் டாட்டர் ஆஃப் எழிலரசன், 16ஆம் தேதி மிஸ்ஸஸ் விக்டோரியா வைஃப் ஆஃப் ஸ்ரீகாந்தன், 18ஆம் தேதி மிஸ்டர் ராஜ்கமல், 19ஆம் தேதி மிஸ்டர் ஜான் ஹாரிஸ் சன் ஆஃப் சி ராபர்ட், 20ஆம் தேதி மிஸ்டர் மெல்வின் சன் ஆஃப் சம்பத், 21ஆம் தேதி மிஸ்ஸஸ் ரேகா வைஃப் ஆஃப் ரூபன் பிரசன்னகுமார், 21ஆம் தேதி மிஸ்டர் கெல்வின் ஜான் ஆப்ரஹாம் சன் ஆஃப் செல்வகுமார், 22ஆம் தேதி மிஸ்டர் சாமுவேல் சார்லஸ்
சன் ஆஃப் செல்வம், 22ஆம் தேதி மிஸ்ஸஸ் வேளாங்கண்ணி, வைஃப் ஆஃப் ஜான். இவர்கள் அனைவரும் இந்த வாரத்திலே அவருடைய பிறந்தநாளை காண இருக்கின்றார்கள். காண இருக்கும் ஒவ்வொருவருக்கும் திருச்சபையின் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே விதமாக இந்த வாரத்திலே திருமண நாளை காண இருக்கும் குடும்பத்தாருக்கு திருமண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள முடியாது உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 17ஆம் தேதி திருமதி திரு ஜான்சன் குடும்பத்தார், 19ஆம் தேதி திருமதி திரு டி ஸ்டான்லி குடும்பத்தார், 19ஆம் தேதி திருமதி திரு மைக்கேல் சுந்தரராஜன் குடும்பத்தார், 20ஆம் தேதி திருமதி திரு கே குமார் குடும்பத்தார், 20ஆம் தேதி திருமதி திரு ஜஸ்டின் பிரேம்குமார் குடும்பத்தார், 20ஆம் தேதி திருமதி திரு ராபர்ட் சாண்டி குடும்பத்தார் மற்றும் 22ஆம் தேதி திருமதி திரு ஜெகத் சந்திரராஜ் குடும்பத்தார். இவர்கள் அனைவரும் இந்த வாரத்திலே அவருடைய திருமண நாளை காண இருக்கின்றார்கள். காண ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் திருச்சபையின் சார்பாக திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம். அறிவிப்பின் தொடர்ச்சியாக வருகின்ற வாரத்திலே திருச்சபை ஆராதனை நடைபெறும். அதற்குரிய காரியங்களை நாங்கள் இன்று இருக்கின்ற இந்த ஜெப நேரம் 10 to 12 மணி வரைக்குமாக திருச்சபைக்கு வந்து ஜெபித்து செல்கின்றவர்கள் நீங்கள் வந்து ஜெபித்து செல்லலாம். காணிக்கை கொடுக்கின்றவர்கள் நீங்கள் கொடுத்து செல்லலாம். அதன் தொடர்ந்து பிசி கமிட்டி இருக்கும். அதற்குரிய விதிமுறைகள் மற்ற காரியங்களை நாங்கள் பேச இருக்கின்றோம். ஆக அந்த காரியங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக வருகின்ற காலங்களில் நாட்களில் தெரியப்படுத்துவோம். சபையினர் தயவு கூர்ந்து சொல்லப்படுகின்ற விதிமுறைகளை கடைபிடிக்கும்படி நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அந்த என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்று நாங்கள் போடுவோம், அதை தயவு கூர்ந்து கடைபிடித்துக் கொள்வோம். அது மட்டுமல்ல, 2 ஆராதனைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையால் அதற்குரிய அந்த நேரம் யார் யார் எப்பொழுது வர வேண்டும் அந்த ஒரு காரியத்தை கூட நீங்கள் கவனம் வைத்து நீங்கள் வரும்படி நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுதுமாக பாடல் பாடப்படும். அப்பொழுது காணிக்கை செலுத்துகின்றவர்கள் அந்த பாடும் பொழுது கீழே சர்ச்சுடைய டீட்டெயில்ஸ் வரும். அதை பார்த்து நீங்கள் காணிக்கை மணி டிரான்ஸ்பர் மூலியமாக செலுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். காணிக்கைக்காக நாம் தலையில தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கின்ற தகப்பனே, காணிக்கை கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு நபரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணுமாய் மன்றாடுகின்றோம். என்னுமா கர்த்தாவே, கடந்த வாரத்திலுமாக
ஆலயத்திற்கு வந்து தங்களுடைய தசம பாகத்தை தங்களுடைய மாதாந்திர காணிக்கை கொடுத்து சென்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். மற்ற ஸ்பெஷல் ஆஃபரிங் கொடுத்திருக்கின்ற நபர்களை ஆசீர்வதியும். அந்தந்த காரியத்தை கர்த்தர் நீர் அறிந்திருக்கின்றீர். குறிப்பாக கர்த்தாவே கடந்த நாட்களிலுமாக இது ஆண்டவரே இந்த 10th எக்ஸாமினேஷன் ரிசல்ட் கிடைக்கும்படி உங்களுடைய பிள்ளைகள் சிறப்புற படித்து பாஸ் பண்ணும்படி கர்த்தர் பாராட்டின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திருச்சபையில் பாஸ் பண்ணியிருக்கின்ற ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. உங்களுடைய கிருபை உங்களுடைய பிள்ளைகளை சூழ்ந்திருக்க வேண்டுமாய் மேற்கொண்டு என்ன படிக்க வேண்டும் என்ற ஞானத்தின் ஆற்றலை கர்த்தனை கொடுக்க வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். இன்னுமாக தகப்பனே, எங்களே நாங்கள் நம்முடைய சமூகத்தை தாழ்த்துகின்றோம். படைக்கப்பட்டிருக்கின்ற காணிக்கை கர்த்தர் நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய நாம மகிமைக்காக திருச்சபையின் வளர்ச்சிக்காக கர்த்தர் நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் இயேசுவின் வழி மன்றாடுகின்றோம் கர்த்தாவே. ஆமென். நாம் தொடர்ந்து ஜெபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலிக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் புஸ்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கின்றவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் நம்முடைய வைக்கலே. ஆமேன். நாம் தொடர்ந்து ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கின்ற தகப்பனே, இந்த நாளிலுமாக இந்த யூடியூப் மூலியமாக இந்த ஆராதனையில் பங்கு கொண்ட ஒவ்வொரு நபரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். உள்ளும் புறமான மேய்ச்சலை கொடுத்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. ஒரு கிறிஸ்தவர்களாக நாங்கள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது ஏதோ ஒரு சடங்காக இந்த ஞான ஸ்நானத்தை நாங்கள் வைத்துக் கொள்ளாமல் கிறிஸ்து நீர் சொன்ன அந்த காரியங்கள் எதற்காக கர்த்தனை சொல்லி இருக்கின்றீர், அந்த கூறுபாடுகளை, அந்த இம்பார்ட்டன்ஸ், அவைகளை நாங்கள் உணர்ந்தவர்களாக வாழும்படி கர்த்தனை உதவிச்சேன். உங்களுடைய வல்லமைக்குள்ளாக எங்களுடைய விசுவாசம் இணைந்து காணப்பட வேண்டுமாய் அதிசயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தனை உதவிச்சேன். நன்மையான காரியங்கள் எங்களுக்குள்ளாக இருக்கும் பொழுது அது நன்மைக்கு ஏதுவான வாழ்க்கையாக மாறுகிறது. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மறுபடியும் பிறக்க வேண்டும். நாங்கள் மறுபடியும் பிறந்தவர்களாக என்னுடைய அடையாளங்களை நாங்கள் மறைத்துக் கொள்ளும்படி கர்த்தர் நிர்வகிச்சேன் தகப்பனே. இந்த ஒரு ஞான ஸ்நானத்தின் தன்மையை உடையவர்களாக நாங்கள் வாழும்படி கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமா என்று மன்றாடுகின்றோம். ஒவ்வொரு நபரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதி. திருச்சபையினருக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். ஒவ்வொரு குடும்பத்தினர் மீது உங்களுடைய ஆணிப்பாய்ந்த கரங்கள் தங்கி இருக்க வேண்டுமா என்று மன்றாடுகின்றோம் தகப்பனே. சுகவீனமாக இருக்கின்ற நபர்களுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். உங்களுடைய ஆணிப்பாய்ந்த கரங்கள் உங்களுடைய பிள்ளைகளை தொட வேண்டுமாய், குணமாக்க வேண்டுமாய், ஆசீர்வாதிக்க வேண்டுமாய் என்று மன்றாடுகின்றோம். அவர்களுடைய குடும்பத்தின் தேவைகளை கர்த்தரை சந்திக்கின்ற அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்னுமாக கர்த்தாவே, என்னுடைய சமூகத்திற்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். சமூகத்தில் இருக்கின்ற பல சிக்கல்கள், பிரச்சனைகள், மைனாரிட்டிஸ் இருக்கின்ற ஆபத்துகள், இவைகள் திருச்சபையினரை தாக்காதபடி கர்த்தர் நீர் காத்துக்கொள்ள வேண்டுமா என்று மன்றாடுகின்றோம். ஒவ்வொரு திருச்சபையின் அங்கத்தினர் உடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் நீர் வாய்க்கு பண்ண தகப்பனே. போக்கிய வரத்தையும் கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். வேலை பார்க்கின்ற நபர்களுக்கு அதிகாரின் கண்களுக்கு தயவு கிடைக்க வேண்டுமா. இது ஆண்டவர் இந்த கொரோனா உடைய அந்த எஃபெக்ட்னால அநேக நபர்கள் வேலை இழந்திருக்கின்ற ஒரு சூழல். அவருடைய மன அங்கலாய்ப்பை கர்த்தர் நீர் அறிந்தவராக இருக்கின்றீர். அவருடைய மன விருப்பத்தின்படி கர்த்தர் நீர் காரியங்களை வாய்க்க பண்ண வேண்டுமா என்று மன்றாடுகின்றோம். குடும்பத்தின் தேவைகளை சந்தியும், அடிப்படை தேவைகளை கர்த்தர் நீர் சந்திக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த கொரோனா வியாதி, இந்த வியாதி உடைய பிள்ளைகளை அண்டாதபடி கர்த்தர் நீர் காத்துக்குள்ள ஒவ்வொரு நபருடைய இம்யூன் சிஸ்டமை கர்த்தர் நீர் பூஸ்ட் பண்ண வேண்டுமா என்று மன்றாடுகின்ற தகப்பனே. எதிர்ப்பு சக்தியை கர்த்தர் கொடுக்கின்ற அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்னுமா கர்த்தாவே, இந்த கொரோனா வியாதியுடைய அந்த எஃபெக்ட்னால இருக்கின்ற பாதிப்புகள், அந்த பாதிப்புகள் எங்களை அதிகமாக தாக்காதபடி
கர்த்தர் நீர் காத்துக்கொள்ள வேண்டுமாய் மன்றாடுகிறேன். இம்மட்டமாக காத்தவர் எபினேசராக இருக்கின்றேன். தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் பாதுகாத்து எல்லா நாச மோசம் விலக்கி காத்துக்கொள்ளும். எங்களை ஆட்சி செய்கின்ற நபர்களுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். ஏழை எளிய மக்களை சார்ந்த திட்டங்களை அவர்கள் தீட்டும்படி கர்த்தர் நீர் அவருடைய உள்ளங்களில் கிரிச்சை வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். எம்எல்ஏக்காக, எம்பிஸ்க்காக, சீஃப் மினிஸ்டருக்காக, பிரைம் மினிஸ்டருக்காக, கவர்னருக்காக, பிரசிடென்ட்டுக்காக, எல்லாருக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். உங்களுடைய கிருபை உங்களுடைய பிள்ளைகளோடு தங்கியிருக்க வேண்டுமா. கோரேசை தெரிந்து கொண்ட கர்த்தர் இந்த நபர்களை கூட கர்த்தனை தெரிந்து கொள்ள வல்லமை உள்ளவர்களாக இருக்கின்றேன். அவருடைய விசுவாசம் பெரிதாக காணப்பட வேண்டுமா மன்றாடுகின்றோம். நீரை யாவரும் பொருட்படுத்துகிறோம். திருச்சபை யாவரும் கர்த்தர் நீர் ஆசீர்வதி. மீண்டும் கர்த்தாவே இந்த சேனல் மூலியமாக ஆராதனையில் பங்கு கொண்ட ஒவ்வொரு நபரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து உங்களுடைய கிருபை உங்களுடைய பிள்ளைகளை சூழ்ந்திருக்க வேண்டுமா இயேசுவோடு மன்றாடுகின்றோம் கர்த்தாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென்.